श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। சாதன போதினி 8வது பாடல், பேஜ் நம்பர் 8. பக்தி யோகஸ்ச நைதஸ்மாத் பின்னாத்யந்தம் ஹி வித்யதே கர்மேஸ்வரானுசந்தான சத்பாவாத் துபயத்ர ஹி. இப்போ இவர் பக்தி யோகம், ஏன் கர்ம யோகத்துக்கு பக்தி யோகங்கிற பேரு பகவத்கீதையில பகவான் ஏன் கொடுக்கிறாரு, அதுக்குண்டான விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். அவர் பகவான் கர்ம யோகத்துக்கு யூஸ் பண்ற வேர்டு பக்தி யோகம். ஏன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. பக்தி யோகம் பக்தி யோகம்ங்கிறது மெயின் என்ன, சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி யோகம் என்பதும் பக்தியும் கர்ம யோகத்தையும் நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா பக்தி, இப்ப கர்ம யோகம்னா என்ன, ஈஸ்வரா அர்ப்பணா புத்தி, கர்மத்தை செய்யும் போது இறைவனுக்காக செய்தல், பலன் வரும்போது பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல். இந்த அறிவு உள்ள இருக்கும், அது கர்மயோகம் ஆயிராது. ஐ நோ வாட் இஸ் கர்மயோகம், ஐ நோ த டெஃபினிஷன் ஆஃப் கர்மயோகம் இஸ் நாட் அட் ஆல் கர்மயோகம் அட் ஆல். அது ஒன்லி இன்ஃபர்மேஷன். அது உள்ள ஞானமாக பரிணமித்து அந்த ஆட்டிடியூடு மனசுக்குள்ள கம்ப்ளீட்டா வரணும். அப்பதான் அது கர்மயோகம்னு பேர் எடுக்கும். இப்ப அந்த கர்மயோகம்ங்கிறது இறைவன் பக்திங்கிறதும் நம்ம வழிபாடுகள் பண்றோம். எத்தனை விதமான பக்தி நம்ம பார்த்தோம். அர்த்த பக்தி, ஆர்த்த பக்தி, ஜித்னாசு பக்தி, ஞான பக்தி, எல்லா பக்தியும் இறைவனை நோக்கித்தான், லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான். அப்போ கர்மயோகம்ங்கிறது என்னதான், பக்தி பேஸ் பண்ணினதுதான். நம்ம என்ன ரெண்டையும் பிரிக்க முடியாதுங்கிறார். பக்தி இல்லாமல் கர்மயோகம் நம்ம பண்ண முடியும். இறைவனே இல்லைன்னு ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு. பக்தினா என்னன்னே தெரியாது, இறைவனே கிடையாதுங்கிறத போய் நீங்க கர்மயோகம் பண்ணுங்க என்ன, ஈஸ்வர அர்ப்பணா புத்தினா அதுலயே அங்க பிளாட் ஆயிடுவார். இறைவனே இல்லைங்கிற அப்புறம் அவருக்கு போய் நீ சமர்ப்பணம் பண்ண சொல்றியா, அப்ப ரெண்டு என்ன ஆகுது, கோரிலேட். அதுதான் அவர் சொல்றாரு பக்தி யோகம். பக்தி யோகம்னா என்ன, ஃபர்ஸ்ட் பக்திங்கிறது லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான். யோகம்ங்கிறது யுஜ், தன்னை இணைத்துக் கொள்ளுதல் தான். இணைத்து கொண்டு அந்த மார்க்கத்தில் பயணித்தல் பக்தி யோகம். பக்தி யோகம்ங்கிறது வேற, பக்திங்கிறது வேற. மனதில் பக்தி இருக்கும். பக்தி யோகமுக்கும் பக்திக்கு என்ன வித்தியாசம், பக்தி மீன்ஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான், உள்ள இருக்கிற இன்னர் ஃபீலிங். அது பிரேயர்ங்கிறது அது எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் பக்தி இஸ் நோன் அஸ் பிரேயர். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேயர், காய்க்க வாச்சிக்க மானச, வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேயர். தமோ குணத்துக்கு சாத்விக, அந்த பக்திக்கு தகுந்த மாதிரி பிரேயர் இருக்கும். அதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். What do you mean பக்தி யோகம்? ஒரு வேர்டு ஆட் ஆகுதே, யூ ஆட் வேர்டு யோகம். What do you mean by யோகம்? அந்த யோகம் எங்க வேணா ஆட் ஆகலாம். இப்ப பக்தி யோகம், ஞான யோகம், பதஞ்சலியில சொல்லப்படுற அஷ்டாங்க யோகம், எல்லாம் எங்க வேணா அந்த யோகம்ங்கிற வேர்டு நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ what do you mean by யோகம்? யோகம்ங்கிற வேர்டுனுடைய தாத்து சமஸ்கிருதத்துல யுஜ். யுஜ் மீன்ஸ் இணைத்து கொள்ளுதல், இணைதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப யோகம்னா என்ன அர்த்தம், இணைதல். இப்போ எதோட அவங்க இணையறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்டு மாறும். பக்தியோடு தன்னை இணைத்துக் கொண்டால், இணைத்துக்கொண்டு அந்த மார்க்கத்தில் பயணிக்கணும். அப்பதான் அதுக்கு பேர் பக்தி யோகம். பக்தியோடு தன்னை இணைத்துக் கொண்டு அவன் என்ன பண்றான், பக்தி யோகம். பாப்பா பக்தி யோகத்தில் இணைத்துக் கொண்டவன் என்ன, காய்க்க வாச்சிக்க மானச வழிபாடுகள் பண்ணிட்டு இருப்பாரு, பிரேயர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அது பக்தி யோகம்னு பேரு. So you must know the difference between bhakti and bhakti yogam. அதே மாதிரி கர்மம், கர்மயோகம், அதான் ஆட் பண்றோம்.
அப்போ கர்மம்ங்கிறது செயல்பாடு, நித்திய நைமித்திக டே டு டே ஸ்வதர்ம அனுஷ்டானம் தான் கர்மம். அதோடு தன்னை என்ன பண்றது? யோகம், இணைத்து கொள்ளுதல். எல்லாம் தெரியும், எனக்கு ஸ்வதர்மம் என்னன்னு தெரியும், நான் கம்முன்னு உட்காந்துருக்கா, அதுக்கு பேர் யோகம் இல்லை. அப்போ வெறும் அந்த கர்ம பலனை மட்டும் எதிர்பார்த்து சமைக்கிறேன் அப்படின்னா அதோடைய கர்ம பலன் பசியாறுதல், அதுக்காக சமைக்கிறேன், அவனுக்கு பேர் கர்மி. இஸ் நாட் அ கர்ம யோகி. அவன் கர்மத்தோட தன்னை இணைச்சுக்கிட்டான். தன்னை இணைச்சுதானே நம்ம போய் இந்த கர்மத்தை செய்யணும்னு சொல்லி பாத்திரத்தை எடுக்கிறாங்க, சமைக்கிறாங்க. அவன் கர்மத்தோடு தன்னை இணைத்து கொண்டான். உட்கார்ந்துருக்கல சேர்ல, மந்திரம் போட்டு சாப்பாடு வரக்காக வெயிட் பண்ணல. தன்னை கர்மத்தோட என்ன பண்ணிக்கிறான்? வாலண்டரி, இன்வால்வ் இன் தட் ஆக்ஷன், இஸ் டூயிங் கர்மா. ஆனா அவன் கர்மத்தோடு தன்னை இணைச்சுக்கிறான். அப்படி வெறும் கர்ம பலனை எதிர்பார்த்து அந்த கர்மத்தோடு தன்னை இணைத்து கொண்டால் அவன் கர்மி, இஸ் நாட் அ யோகி. எப்ப அதே சமையல் கர்மத்தை செய்யும் போது அந்த கர்மியா இருந்தவன் கர்ம பலனை எதிர்பார்த்து அந்த கர்மத்தை செஞ்சா அவனுக்கு பேர் கர்மி. பிகாஸ் கர்மா இஸ் டூயிங், சோ இஸ் நோன் அஸ் கர்மி. அதே கர்மி எப்ப கர்ம யோகி ஆகிறான்? யோகம் வேற, யோகிங்கிறது பர்சன், கர்மிங்கிறது பர்சன். கர்மா இஸ் ஆக்ஷன், கர்மி இஸ் த பர்சன். அப்ப கர்ம யோகம்ங்கிறது ஒரு ஒரு ஆட்டிடியூட், கர்ம யோகிங்கிறது அதோடு தன்னை இணைத்து கொண்டவன். அப்ப அவன் என்ன பண்றான்? அந்த அதே சமையல், அதே பசியாறுதல் நடைபெறும். பட் அவன் இன்டெலிஜென்ட்டா என்ன பண்றான்? he surrendered the action towards Bhagavan. He surrendering his action towards his or her action towards Bhagavan. ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட பண்ணும் போது அந்த கர்ம யோகத்தை யோகமாக அந்த கர்மத்தை செய்யும் போது அவனுக்கு பேர் என்ன வருது? கர்ம யோகி. அந்த யோகிங்கிற வேர்டு பார்த்துட்டே வாங்க. யூ கான்சன்ட்ரேட் ஆன் தி வேர்ட் யோகி. கர்மியிலிருந்து ஹவு கர்ம யோகி இஸ் சேம் கர்மா சமையல். கர்ம பலன் என்னதான்? பசியாறுதல் தான். ஆனா எப்ப அவ கர்மியா இருக்கான்? நாட் பிரிங்கிங் ஈஸ்வரா இன் பிட்வீன் ஹிம் அண்ட் தட். அவனுக்கும் அவனுடைய கர்மத்துக்கு நடுவில் இறைவனை கொண்டு வராமல் ஒரு செயலை செஞ்சானா ஈஸ் கர்மி, அவனுக்கு அந்த பலன் கிடைக்கும். கர்ம யோகிங்கிறவன் அதே ஆக்ஷனை தான் பண்றான், அதே பலன் தான் அவனுக்கு வரப்போகுது. பட் ஒரு வேலை செய்யறான், பிரிங்கிங் ஈஸ்வரா இன் பிட்வீன் ஹிம் அண்ட் தட் கர்மா. இறைவன் கொடுத்திருக்காரு, நான் அதை செய்யறேன் போது he is bringing ஈஸ்வரா into his work கர்மா. அப்ப அது என்ன ஆயிருது? அவன் கர்ம யோகி ஆயிடுறான். அந்த செயல் என்ன ஆகுது? கர்ம யோகம். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தது ஞான யோகி. எனக்கு சமுதாயத்தில் யோகிங்கிற விட சரியா புரிஞ்சுக்கிட்டாவே பாதி வேதாந்தம் புரிஞ்சிடும். யோகிங்கிற வேர்ட்லயே டவுட் இருக்குது எல்லாத்துக்கும், இத்தனை இடத்துல சேர்ந்து போகும். இப்ப ஞான யோகி அப்படிங்கிறவங்க யாரு? ஞான மார்க்கத்தில் தன்னை இணைத்து கொண்டவர்கள். தி ஜாயின், அவங்களே இணைத்து. அப்ப ஞான மார்க்கம் என்ன அப்படின்னா ஒரு குருமுக்கேன சாஸ்திரத்தை கேட்கறது, சிரவணம். வேதாந்தம் என்னதான் சொல்ல வருது, இறைவன் சாஸ்திரத்துல என்னத்தை தான் சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் சிரவணம். அதுல நிறைய டவுட் வரும், அதை கிளியர் பண்ணிக்கிறது எல்லாமே குரு முக்கேன தான் நடந்தாகணும். நீங்க தனியா உட்காந்து எல்லாம் ரூம் போட்டு எந்த புக் எடுத்து வச்சு படிச்சாலும் அதுக்கு பேர். ஏன்னா சிரவணம்னா ஸ்ரூ மீன்ஸ் கேட்கணும், படிக்குன்னு சொல்லல இறைவன். ஞான யோகத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானா படிக்கிறது அல்ல. மார்க்கெட்ல புக்கை வாங்கிட்டு வந்து உட்காந்து நம்ம படிக்கிறது அல்லைய. என்ன வேர்டு போடுறாரு அவரு? படின்னு போடலையே, கேள். ஃபர்ஸ்ட் ஞான யோகத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஸ்ரூ, சிரவணம், கேட்கணும். அடுத்தது மனனம், அந்த அவர்கிட்ட தான் டவுட் நீ கிளியர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த நீ பெற்ற ஞானத்துல நிக்க முடியாது. விபரீத பாவனா, இறைவன் நாம் ஒண்ணு மாதிரி வாழ்ந்துட்டு இருப்போம், இறைவன் ஒண்ணு சொல்லி இருப்பாரு, அது புரிஞ்சிருக்கும், ஆனா அதுல நின்று வாழ முடியாது. அப்ப we have to do அபியாசம். அந்த ஞானத்தில் நின்று பழகுதல், dwelling in the subject matter, that is needed. இந்த மூணு சேர்ந்ததுக்கு பேரு ஞான யோகம்னு பேரு. அச்சா, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் மூணு சேர்ந்ததுக்கு பேரு ஞான யோகம்னு பேரு. எவன் தன்னை அதில் இணைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு பேர் என்ன? யோகி. வாட் யோகி? நாட் கர்மயோகி, ஞான யோகி. அந்த ஞான மார்க்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டால் அவன் ஞான யோகி. இப்ப ஞானம் வேற, ஞான யோகம் வேற, ஞான யோகி வேற. This vocabulary is very important to understand the சாஸ்திரம். அடுத்தது அஷ்டாங்க யோகி. அஷ்டாங்கிறது பதஞ்சலியுடைய பிரசன்டேஷன். பதஞ்சலி இங்கு இஸ் பகவானுடைய அவதாரம். அவரு அஷ்டாங்க யோகம் கொடுத்திருக்கார். அப்ப அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா யம, நியம, ஆசன, தாரண, இந்த மாதிரி அஷ்ட அங்கங்களை கொண்டதுனால அதுக்கு பேர் அஷ்டாங்க யோகின்னு பேரு.
அப்ப அவர் என்ன சொல்றாரு? வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ? நியமம். வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ? அதெல்லாம் ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான். அவரை தொகுத்து கொடுத்துருக்கார் தனியா. இறைவன் அங்கொன்னு இங்கொன்னா உபனிஷத்துல சொன்னத பதஞ்சலி என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஆர்டர் கொண்டு வந்துட்டார். வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ. அந்த மாதிரி 8 அங்கங்கள் இருக்கு. அதனால அதுக்கு பேர் அஷ்டாங்கம்னு பேர். அஷ்ட அங்கங்களை உடையது. ரூல்ஸ், நார்ம்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தாங்க. அதுல வேற கடைசியில் அதுல வந்து சமாதின்னு முடியும். 8வது தியானம்னு என்ன, சமாதின்னு என்ன, அதை பத்தி பேசுறது அஷ்டாங்கம். அது சொன்னவர் பதஞ்சலி. அதோடு தன்னை இணைத்துக் கொண்டால் அவனுக்கு பேரு அஷ்டாங்க யோகி. அந்த விஷயத்துக்கு பேரு அஷ்டாங்க யோகம். 8 அங்கங்களை கொண்ட அஷ்டாங்க யோகம். அது என்னவா இருக்கலாம்? வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூல தன்னை இணைச்சிருக்கலாம். 8லயே இணைத்திருப்பானாங்கிறதெல்லாம் வேண்டாம். ஒன்னுல எது வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஷுட் நாட் டூன்னு பதஞ்சலி சொல்றாரோ அதோடு தன்னை இணைத்துக் கொண்டான். அதன் பிரகாரம் வாழ்றான். இஸ் அ யோகி. எது செய்யக்கூடாதுன்னு அங்க பதஞ்சலி சொல்லி இருக்காரோ, பதஞ்சலி மீன்ஸ் இறைவன் சொல்லி இருக்காரோ அதை நான் செய்ய மாட்டேன்னு அதுல தன்னை இணைச்சுக்கிறான் பாருங்க. இஸ் அ யோகி. ஒரு மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அவர் சொல்றாரு பாத்தீங்களா? பிராணாயாமம் அங்க இருக்கு. அதெல்லாம் பிராணாயாமம், தாரணம், தியானம், கடைசியில சமாதி. அதோடு தன்னை இணைத்துக் கொண்ட எது வேணாலும் 8ல எது வேணாலும் இணைச்சுக்கலாங்க. எதோட வேணாலும் இணைச்சுக்கலாம். இணைச்சுக்கிட்டு வாழ்ந்தான்னா அவனுக்கு பேர் என்னதான்? யோகி. ஆனா என்ன புரியணும்? இஸ் அஷ்டாங்க யோகி, நாட் அ கர்ம யோகி, நாட் அ ஞான யோகி. இஸ் அ அஷ்டாங்க யோகி. புரியுதுங்களா? யோகிக்குள்ள டிஃபரன்சஸ். கர்மயோகி, நீங்க கர்மயோகி, யூ ஆர் ஆல்சோ யோகி. இறைவன் தான் சொல்ல, நீ கர்மயோகத்தோட உன்னை இணைச்சு கொண்டுட்ட, நீ என்னதான் யோகி. யாரா ஒருத்தன் அவரு தான் யோகி, அவர் ஒரு புக்கு போட்டாரு, அவர் மட்டும்தான் யோகி, நாமெல்லாம் யோகி இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. அது புரியாததுல வர பிரச்சனை. நீங்க ஒருத்தர் கர்மயோக பிராக்டிஸ் பண்றீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ என்னதான் யோகி. அதையோட நம்ம நினைச்சுக்கிறோம். இப்போ அஷ்டாங்க அதனோட பலன் வெவ்வேறுபடும். நீங்க கர்மத்தோட இணைச்சு கொண்டுட்டா கர்மயோகி, ஞானத்தோட இணைச்சு கொண்டீங்கன்னா ஞான யோகி, அஷ்டாங்கத்தோட இணைச்சு கொண்டு அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மெடிடேஷன் அதை உபாசனா அதோட இணைச்சு கொண்டீங்கன்னா நீங்க அஷ்டாங்க யோகி. இப்ப பாருங்க பலன் வேறுபடுமா வராதான்? எல்லா யோகியும் ஒரே பலனை அனுபவிப்பது கிடையாது. எதுல நீங்க நினைச்சுக்கிட்டீங்களோ அதுக்குண்டான பலன் தானே வரும். நீங்க கடவுள்ல ஆக முடியாது. யோகி cannot be a பகவான். யோகி cannot be a பகவான். ஆனா சொசைட்டிக்குள்ள யோகினா கடவுள் மாதிரி பாக்குறோம். First what you understand, first please understand the word meaning of the word யோகி. இப்ப நீங்க கர்ம யோகி, you are also யோகி தான். அப்போ உங்களுடைய பலன் என்ன? அந்தக்கரண சுத்தி. ஒரே வேர்டு, அவ்வளவுதான் பதில். கர்மயோகத்தோட நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா you will get the qualified mind to study சாஸ்திரம். அவ்வளவுதான் அதோட பலன். கடவுள் எல்லாம் ஆக முடியாது. கர்மயோகி cannot be a god. முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதோட நினைச்சுக்கிட்டோமா அதோட பலன் என்ன? அந்த கரண சுத்தி. ஒன் வேர்ட் ஆன்சர். What do you mean by அந்த கரண சுத்தி? Qualification of the mind. You will get the qualified mind to study சாஸ்திரா. That's all. Nothing more than that. அடுத்து இப்ப ஞான யோகி. ஞான மார்க்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவன். ஆஃப்டர் கெட்டிங் குவாலிஃபிகேஷன் ஞான யோகி கடைசி வச்சுக்கலாம், நடுவில் அஷ்டாங்க யோகி வச்சுக்கலாம், அப்புறம் ஞான யோகி வச்சுக்கலாம். அப்ப கர்ம யோகி, நெக்ஸ்ட் கம்ஸ் அஷ்டாங்க யோகி. இப்ப அஷ்டாங்க யோகத்துல ஒன்னொன்லி ஒரு பலன் சொல்லுவார் பதஞ்சலி. ஒரு மெடிடேஷன் பண்றீங்க, உபாசனா. உபாசனைங்கிறது உச்சகட்ட பாத்தீங்கன்னா சமாதி. இப்ப யமம்ங்கிறது வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டு, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டு. பிராணாயாமம் பண்றதுனால பலன் என்ன? உடம்புலோட ஆரோக்கியம், கான்சென்ட்ரேஷன் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஒன்னொன்னுலயும் அந்த அஷ்டத்துலயும் அஷ்டாங்கத்துல 8 ஒன்னொன்னுக்கு ஒரு பலன் உண்டு. சத்தியமே ஒருத்தர் பேசுறான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, பதஞ்சலி சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பிறந்ததுல இருந்து அவன் பொய்யே பேசல ஃபார் டிகேட்ஸ், நாட் ஈவன் a single lie. அப்படி வாழ்ந்திருந்தான்னா சத்தியம், அது தவம். அந்த தவத்தை அவன் மேற்கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்ந்திருந்தான். ஒரு 30-40 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் கணக்கு வராதுங்க. அதுக்கப்புறம் ஒரு பொய்கோட பேசாம ஒருத்தன் 30 வருஷம் வாழ்ந்திருந்தான்னா சத்திய பாஷணம், அதனுடைய பலன் சொல்றாரு பதஞ்சலி. அவன் வாயில என்ன சொன்னாலும் அது பலிக்கும்.
அதான் சத்தியத்தினுடைய பலன். அது அஷ்டாங்க யோகத்தோட பலன். அது கடவுளாகி வர்றதில்ல. அது அந்த தவத்தை பொய் சொல்லாமல் 30-40 வருஷம் வாழ்றான் அப்படின்னா அவன் வாயிலிருந்து வர்றது எல்லாமே பலிக்கும். இது என்ன சொல்றது, மாயமோ மந்திரமோ இறைவனுடைய சக்தி அவன் பெற்று விட்டானோ கிடையாது. அந்த உபாசனையுடைய பலன் எது? அஷ்டாங்க யோகத்துல என்ன வருது? உபாசனா. அந்த உபாசனை மெடிடேஷன் அதனுடைய பலன் கேட்டு வச்சுக்கலாம், பயந்துருவோம். என்னென்ன பலன் வரும் அப்படின்னா, இப்ப அந்த அதெல்லாம் மெயினா தியானத்துடைய மெயின் பலன் அஷ்டாங்க யோகம்ங்கிறது எதுக்காக பதஞ்சலி கொடுத்தாருன்னா, டு கெட் த குவாலிஃபைடு மைண்ட் தான். கர்மயோகம் எப்படி உங்களுக்கு குவாலிபிகேஷன் ஆஃப் த மைண்ட் கொடுக்குதோ, அதே மாதிரி அஷ்டாங்க யோகம் யம நியம பிராணாயாம தாரணம் தியானம் மெடிடேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த 8 உங்களுக்கு எதுதான் கொடுக்கும்? மெயின் பலன் குவாலிஃபைடு மைண்ட். யூ கேனாட் பி அ காட். அஷ்டாங்க யோகத்தை ஒருத்த பிராணாயாமம் பண்றதுனால அவன் கடவுள் ஆயிடுவாங்க? கிடையாது. அதுவும் உங்களுக்கு குவாலிஃபைடு மைண்ட் தான் கொடுக்கும். ஆனா அது மெயின் பலன். அவாந்தரம்னா செகண்டரி பலன் கிடைக்கும். அஷ்டாங்க யோகத்துல செகண்டரி பலன் ஒண்ணு இருக்கு. பிரைமரி கான்சன்ட்ரேஷன் அல்லது குவாலிஃபைடு மைண்ட் டு ஸ்டடி சாஸ்திரா, தட் இஸ் முக்கிய பலன். அதை வச்சுதான் நம்ம அஷ்டாங்கமே கத்துக்கணும். அப்படிதான் பதஞ்சலி அங்க எழுதியிருக்காரு. நீ அவாந்தர பலனுக்கு பின்னால போயிடக்கூடாது, செகண்டரி பலனுக்கு போயிடக்கூடாதுன்னே தான் அவரே எழுதி வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல நம்ம பதஞ்சலி யோகம் படிக்க வெரி இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட். இப்ப அதுல அவாந்தர பலன்ல நீங்க அங்கங்க நான் 1-2 சொல்றேன் பாருங்க. எது இப்ப சொல்றேன் பாத்தீங்களா, உண்மையே ஒருத்த பேசுனா அதனுடைய பலன் என்ன? இப்போ உபாசனை மெடிடேஷன் பண்றதன் மூலியமாக அவாந்தர பலன் செகண்டரி என்னென்ன வரலாம். இப்போ ஒரு ஆள் உங்களுக்கு முன்னால அவருடைய பூர்வ ஹிஸ்டரி ஃபுல்லா சொல்லலாம். அதாவது அது எப்படி அது நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் மனதுக்குள்ள அது பதிவா இருக்கும். இப்ப நீங்க நேத்து என்ன பண்ணீங்க, முந்தானத்து என்ன பண்ணீங்க, இப்ப நான் ஒரு அஷ்டாங்க யோகி, எனக்கு அந்த அவாந்தர பலன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என் முன்னால உட்கார்றீங்க. ஆக நான் யாரு? அஷ்டாங்க யோகி, நாட்ட ஞானி, நாட்ட கர்ம யோகி, அஷ்டாங்க யோகி. நான் தவம் பண்ணி அந்த ஒரு அவாந்தர பலன் எனக்கு கிடைச்சிருக்கும். அதுல அந்த மாதிரி ஒரு சக்தி கொண்டவள் நான் வச்சுக்குங்க. உபாசனையினால் வந்த பலன் இறைவனை கண்டதனால் வந்ததல்ல, இறைவனை பற்றி அறிவினால் வந்ததல்ல. மெடிடேஷன் பண்றதுனால ஒரு பலன் எனக்கு அது கிடைச்சிருச்சு. நீங்க முன்னால உட்கார்றீங்க. உங்க மனதில் இருக்கிற பதிவுகளை நான் ரீட் பண்ண முடியும். உங்க மனதில் இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ் ஐ கேன் ரீட், ஐ கேன் ஸ்மெல், அப்படியே சொல்லுவேன். அப்ப உங்க மனதில் என்னென்ன பதிவு இருக்கும்? நேத்து சாப்பிட்டது, முந்தானை சாப்பிட்டது, போன வருஷம் கல்யாணம் ஆனது, அதுக்கு முன்னாடி அப்பா அப்புறம் அப்பா செத்தது, தம்பி, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்குள்ள பதிவா இருக்குமா? நான் என்ன பண்ண முடியும்? ஐ கேன் ரீட், அப்படியே சொல்றது. இது என்னது? அஷ்டாங்க யோகத்தினுடைய அவாந்தர பலன், செகண்டரி. தே ஆர் நாட் காட். உடனே நான் காடா? உலகம் அப்படித்தானே நீ பாக்குது. இந்த மாதிரி பார்த்தோன்னா எல்லாமே சொல்றாங்க, ஐயோ அவங்களுக்கு கடவுள் அல்லது கடவுள் சக்தி ஏதோ கொடுத்து வச்சிருக்காரு. நோ, இட் இஸ் அவாந்தர பலனா, உபாசனா. சில குழந்தைக்கு பாருங்க, சின்ன வயசுலயே பிறந்தோடனே சில அமானுஷமான தன்மைகள்லாம் பண்ணும். அமானுஷமான நார்மல் பீப்புள் விட அது எக்ஸ்ட்ராடினரியா இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும். நீங்க அப்படிங்க, இங்க இப்ப நான் நீங்க அதுவும் ஒருத்தர் திருச்சியில ஒருத்தர் இருந்தாரு, நாங்க பார்த்துருக்கோம் அவரை. அவரு இப்ப நடந்து போறவரை இவன் நாளானிக்கு செத்து போயிடுன்னு சொல்லி நாளானிக்கு செத்தவங்களா இருக்காங்க. சும்மா அவரு என்ன சொல்ற, ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கவர். அவனாலதான் அவரு ஒரு 3 நாள்ல இவன் செத்து போயிடுவான்னு சொன்னா 3 நாள் செத்துருவாரு. இது வாக்குல ஐயோ அவர் வாயில் விழுந்த உடனே சமுதாயம் ஐயோ அவன் வாயில போய் விழுந்தா அவன் செத்து போய், அப்படி இல்லை. அவருக்கு அது தெரியும். பிகாஸ் அவர் கடவுள் இல்லை, அவர் மெடிடேஷன் பண்ணதனுடைய அவாந்தர பலன். அதெல்லாம் சொல்லக்கூடிய சக்தி அவர்களுக்கு வரும். தேவதைகளை கண்ணில் காணலாம். காளி வந்தால் ராமகிருஷ்ண பரமஹம்ச சொல்லியா, காளியை கண்டேன் அவர் அங்க பொய்யாங்க சொல்லியிருப்பாரு. எப்படி கிடைக்குது அவாந்தர பலன்? நம்ம யாரை பார்க்கலாம்? தேவதைகள், முருகர் வரலாம், நீங்க கனவுல வரலாம், இல்ல நீங்க பார்க்கும்போது அங்க படியில் நிக்கிற மாதிரி காட்சிகள் தரலாம். அதெல்லாம் அவாந்தர பலன் ஆஃப் மெடிடேஷன், உபாசனா. சில குழந்தைகள் சின்ன வயசுலயே சொல்லுது அப்படின்னா, பூர்வ ஜென்மத்துல மேக்சிமம் உபாசனை பண்ணவங்க இந்த ஜென்மத்துல குழந்தையா இருக்கிற காலத்திலேயே அந்த இம்ப்ரெஷன்ஸ் அதிகமா இருக்கும் போது தே கெட் சம் அமானுஷ்வ சக்தி கிடைக்கும் அந்த குழந்தைகளுக்கு. ஏன்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா போன ஜென்மத்தில் என்ன நடந்தது அவங்களுக்கு தெரியாது. ஆனா இம்ப்ரெஷன்ஸ் உள்ள இருக்கும். அதை அவங்க யூஸ் பண்ணி அதை அவங்களுக்கு அது நம்ம யூஸ் பண்றோம், தவம் பண்ணணும், நமக்கு அந்த சக்தி இருக்குல்ல, எதுவுமே தெரியாது. அவங்க என்ன சொல்ற பூர்வ, அது ஒரு ஆளை பத்தின பூர்வ கதையும் சொல்ல தெரியும், பின்னாலே வரப்போற கதையும் அவங்க
அவங்களால சொல்ல முடியுது அந்த குழந்தையினாலேனா உடனே அந்த குழந்தை தெய்வமா? நோ. அந்த குழந்தை போன ஜென்மத்தில் என்ன பண்ணிருக்குது? மேக்சிமம் உபாசனா, மெடிடேஷன். அப்போ அந்த இம்ப்ரெஷன்ஸ் உள்ள இருக்கு. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது? சொல்லுது. பூர்வ ஜென்மத்தை வாசனை கூட சில குழந்தைகளுக்கு வந்ததை நம்ம அங்கன்னு பேப்பர்ல படிக்கிறோம். அது எனக்கு நீ அம்மா இல்லை, எனக்கு அங்க இருக்கு, அங்க ஒரு ஊரை கோடி காமிச்சு என்னோட அம்மா அவங்க தான், அப்பா அவங்க தான் சொல்ல போக இதை பிராக்டிக்கல் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் உபாசனை பலன். சோ இது யாரு? எந்த யோகி இவன்? எது? இப்போ 3 யோகி சொல்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கர்மயோகி. இவன் யாரு? இவங்கெல்லாம் யாரு? அஷ்டாங்க யோகி. சுட சுட எண்ணெய் வடச்சட்டியில் காய்ச்சிட்டு இருக்கும், அப்படியே கை விடுவாங்க, வடையை பொறுக்கி எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் அமானுஷ்ய சக்தி. பிகாஸ் ஆஃப் தட் உபாசனா பலன் இன் திஸ் ஜென்மா ஆர் பூர்வ ஜென்மாங்க சாஸ்திரம். நீ பூர்வ ஜென்மத்தில் அவ்வளவு ஏன்னா உபாசனைனா என்னங்க? இப்ப நான் ஒரு வேர்ட்ல சொல்றேங்க. சாந்தோக்கிய உபநிஷத் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் உபாசனைனா என்ன, எவ்வளவு கஷ்டம். அதை மெனக்கெட்டு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்குது. எதுல எப்படி தெரியுங்களா? உபாசனை மனதுல ரிக்வேதனா முதல்ல என்னன்னு புரியாது. அந்த ரிக்வேதத்தின் மேல பிருத்திவியை ஏத்தி மெடிடேஷன் பண்ணுங்கிறது ஒரு உபாசனை. நாங்க நேத்து பார்த்தது. எப்படிங்க இதெல்லாம் பண்றது? பண்ணணும், முயற்சி பண்ணணும். எல்லாம் கண்ண மூடி உட்காந்து பண்ற வேலைதான். அந்த மாதிரி அந்த அஷ்டாங்க யோகிகள் தான் எதை கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்துல? பூமியை சுத்தி இத்தனை பிளானட் இருக்குது, சூரியன் ஒன்று இருக்குது, இன்னும் இந்த மண்டலத்தை தவிர இன்னும் 7 சூரிய மண்டலம் இருக்குது, எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சாங்க அவங்க. எப்படியே உட்கார்ந்த இடத்துல காட்டுக்குள்ள கண்ண மூடி உட்கார்ந்தா எதை கண்டுபிடிச்சாங்க? அவங்க கண்டுபிடிச்ச பஞ்சாங்கம் தான் இன்னும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்பா 1500 வருடங்கள் கழித்து இந்த அன்னைக்கு சூரிய கிரகம் வருங்கிறத 500 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாலே அவங்க எழுதி வச்சிட்டாங்க. இன்னைக்கு சூரிய கிரகம் வரும், அது எந்தெந்த ஏரியால தெரியும், எங்கெங்க தெரியாது. எப்படிங்க முடிஞ்சது? எப்படி அவங்களால ஒரு இடத்துல உட்காந்துருக்க? என்னது அவங்க என்ன ஏதாவது என்ன சொல்றது, டெலஸ்கோப்பு ஏதாவது கையில வச்சுட்டா கண்டுபிடிச்சாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்க? என்ன மாயமா, மந்திரமா? உபாசனை பலன். இந்த பிரபஞ்சத்தையே காணக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைத்தது. This is அஷ்டாங்க யோகத்தினுடைய பலன். It is not மோக்ஷம். They are not ஞானி. புரிஞ்சுக்கணும், அவங்கள ஞானி கிடையாது. எதை தன்னை பற்றிய ஆத்ம ஞானத்தை பெற்றவங்களோ இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்ற ஞானிகள் கிடையாது. அஷ்டாங்க யோகி. அடுத்து யாரு வரும்? ஞான யோகி. ஃபர்ஸ்ட் கர்ம யோகி பார்த்தோம், அடுத்து அஷ்டாங்க யோகி. ஆல் அமானுஷ்ய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா மெயின் பதஞ்சலி சொன்னது இதுக்கு பின்னால போயறாத, புரிஞ்சுதா? இதுல மயங்கிராத. உபாசனை பண்ணும்போது இந்த சக்தியெல்லாம் உனக்கு கிடைக்கும், இதுக்கு பின்னால போயறாத. எங்க வரணும் நீயே தாண்டி ஞான யோகத்துக்கு வயந்தில் உட்காந்து காசு பண்ண பாத்துருவோம். ஒரு பூர்வ ஜென்ம உடனே கூட்டம் ஒரு மாலை கொண்டாந்து போட்டு நடு சாம்பிராணி பத்த வச்சு உட்கார வச்சு இவரு கடவுளையா போக வரவங்க எல்லாம் கேளுங்க கேளுங்க, பைசா உண்டியில போடுங்கன்னு வருமானம் பண்ண ஆரம்பிச்சிடாத. அது பதஞ்சலி சொல்றது. நீ அதுல வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிடாத, காசு பண்ண ஆரம்பிச்சிடாத. அது இறைவன் கொடுத்த சக்தி, காசு பண்ண கூடாது. அது என்ன எடுத்து சொல்றாரு அவர் பதஞ்சலி? அதை நம்ம கரெக்டா மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு மெஷரிங் ஸ்கேல் இது. இஃப் யூ கெட் எனி அமானுஷ்ய சக்தி, அவர் பதஞ்சலி சொல்றது நீ போயிட்டு இருக்கிற பாதை சரி அப்படிங்கறக்கு அது ஒரு மெஷரிங் ஸ்கேல், அவ்வளவுதான். அதை யூஸ் பண்ணிட்டு சொசைட்டி ஏமாத்திட்டு கூடாது. நான் எம் த காட், அது பதஞ்சலி சொல்றாரு. அதுங்களா? அடுத்தது மூணாவது யாரு வரோம்? ஞான யோகி. இப்ப கர்ம யோகி முடிச்சிட்டோம், அஷ்டாங்க யோகி முடிச்சிட்டோம். இவங்க தான் குழப்பறவங்க நம்மள. அடுத்து யாரு? இவங்க ஞான யோகிங்கிறது வெளியில தெரியவே தெரியாது. கர்மயோகி ஞான யோகியில வெளியில சத்தமே வராது. அஷ்டாங்க யோகி வேணும் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஞான யோகிங்கிறவன் ஒரு குரு முக்கேன உட்கார்ந்து சவனம் மனனம் நிதி. இவன் என்ன பண்றான்? வாட் இஸ் த பலன்? இப்ப கர்மயோகத்தோட பலன் சொன்ன குவாலிஃபைடு மைண்ட் டு ஸ்டடி சாஸ்திரா. இப்ப அஷ்டாங்க யோகம் எது வேணா வரல, அவாந்தர பலன். நீங்க நான் சொன்னது 2-3 அப்படியே டாட் சொன்னேன். 100கணக்கான பலன் இருக்கு அஷ்டாங்க யோகத்துல, ஆச்சுங்களா? கூடு விட்டு கூடு பாயிருது, இதெல்லாம் அதுல வரும். அது நம்ம அந்த ஏரியாவுக்கு நம்ம தேவையே இல்லை. அது பதஞ்சலி யோகம் படிக்கும்போது பார்க்கலாம், 1-2 பார்க்கலாம். அடுத்தது ஞான யோகி. இதனுடைய பலன் என்ன? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹி இஸ் த பக்கா யோகி, ஹி இஸ் த அல்டிமேட் யோகி. என்ன இது 2 அவரம்பர். பகவத்கீதையில் என்ன சொல்வாரு? நீ கர்மயோகமோ அல்லது அஷ்டாங்க யோகத்தோடு நீ இணைத்துக் கொண்டாய் என்றால் அதெல்லாம் என்னது? அவரம்.
அதெல்லாம் மேலானது கிடையாது. 3 யோகியில யாரு மே பிரியகா, இறைவனுக்கு பிடித்தமானவன் யார்? இந்த 3 யோகியில இறைவனுக்கு பிடித்தமானவன் யாருன்னா அந்த ஞான யோகி தான் இறைவனுக்கு பிடித்தம். நமக்கு இறைவனை பிடிக்கும், அதுல நோ ப்ராப்ளம். இறைவனுக்கு யாரை பிடிக்கும்? தட்ஸ் தி क्वेश्चन. இறைவனுக்கு பிடித்தவர் யார்? இறைவனே சொல்றாரு. ஞானத்தோடு இணைச்சு கொண்ட என்னது? அதாவது அவனுடைய யோக க்ஷேமத்தை நான் தர்றேன்னா என்ன அர்த்தம்? இந்த ஞான யோகத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவனுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவங்கள சொல்லவே இல்லை. யாரு நீ அவாந்தர பலன் அஷ்டாங்க யோகியில இறைவன் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. அஷ்டாங்க யோகத்தோடு நினைத்துக்கொள், நான் உன்னுடைய யோகத்தை க்ஷேமத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? ஞான யோகத்தோடு நீ உன்னை இணைத்துக் கொண்டாய் என்றால் அனன்ய சிந்தோ, அனன்ய சிந்தம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனோடு உன்னை நீ இணைத்துக் கொண்டாய் என்றால், அந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் அனன்ய சிந்தனைன்னு வரும். வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனோடு தன்னை இணைத்துக் கொண்டாய் என்றால் உன்னுடைய யோக க்ஷேமத்தை நான் பாத்துக்கிறேன். யோகம் தெரியும் உங்களுக்கு, இதுவரைக்கும் நான் பெறாதது யோகம். எது எது கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துருவார். ஆல்ரெடி என்னத்தை நம்ம ஆக்குப்பை பேசாரி, எதை நம்ம பெற்று வச்சிருக்கோம் அதை பாதுகாத்துவார். யோகக்ஷேமம் வகாம் யகம். The ஞான யோகி is the ultimate யோகி, is the இறைவனுக்கு பிடித்த யோகி. புரிஞ்சுங்களா? இதுல இருந்து தாண்டி இங்க வர ட்ரை பண்ணணும். நாம கர்ம யோகத்திலே உட்கார்ந்துடக்கூடாது, அஷ்டாங்க யோகத்திலே உட்கார்ந்துடக்கூடாது, உபாசனை. அடுத்து எங்க இந்த ஞான யோகிக்கு வரணுங்கிறது இறைவனோட ஆசை. அப்ப என்ன படிக்கணும்? சாஸ்திரம் படிக்கிறவன் ஸ்ரவணம். ஸ்ரவணம். எல்லாருமே எங்க இருக்கிறோம்? ஞான யோகத்தோடு நம்மை இணைத்துக் கொண்டதுனாலதான் 5 மணிக்கு உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப நம்மள யாரு? ஞான யோகி, இறைவனுக்கு பிடித்தமானவர்கள். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அவங்களுடைய பலன் என்ன? இந்த ஞான யோகத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவனுடைய பலன் என்ன? ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி, permanent happiness. In spite of any situation, I can have a happy life. அது தைத்திரியத்துல சொல்லும். இந்த ஆனந்தம் எல்லாத்தோட பெரிய ஆனந்தம். உலகத்திலேயே இவன் பெற்ற ஆனந்தத்துக்கு மேல ஒரு ஆனந்தம்ங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு கிரடேஷன் இருக்கு பாத்தீங்களா? இப்போ ஒரு பொருளை வாங்குறோம், பார்க்கும்போது ஒரு ஆசை, அது எனக்குன்னு கொடுக்கும்போது ஒரு ஆசை, அதை நான் அனுபவிக்கும் போது ஒரு ஆசைனா ஒரு ஆனந்தம் ஃபீல் பண்றோமா இல்லையா? ஒரு கண்ணில் பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும் நமக்கு. அது எனக்கு வந்துருச்சுன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஆனந்தம் இருக்கும். அப்புறம் அதை நீங்க அனுபவிச்சீங்கன்னா அது சிலதை சாப்பிட்றோம், சிலதை ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், ஏதோ ஒன்று அனுபவிக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் வருது பாத்தீங்களா? இந்த ஆனந்தத்தை எல்லா உலகத்தில் உனக்கு கிடைக்கிற ஆனந்தத்திலேயே அல்டிமேட் பெர்மனன்ட் ஆனந்தம், நான் டிபெண்டன்ஸ், உலகத்தை சாராமல் கிடைக்கக்கூடியது. அந்த ஆனந்தத்துக்கு வேற யாரையும் நீங்க சார வேண்டாம். அனாசிரிய ஆனந்தம், அது எதையும் சார்ந்ததல்ல. அந்த ஆனந்தத்தை யார் அடைகிறா? ஞான யோகி. மோக்ஷம், அது கூட நிறைய சொல்லுவோம். மோக்ஷம், விவேக முக்தி, ஜீவன் முக்தி, எத்தனை வேர்டு அதுக்கு இருக்கு. ஆனா ஒரே மீனிங். மோக்ஷம்னா விடுதலை. எதிலிருந்து? சம்சாரத்திலிருந்து. மோக்ஷம் மீன்ஸ் விடுதலை. அவன் எதிலிருந்து விடுதலை பண்ணிக்கிறான்? தன்னை எங்க லாக் ஆகியிருக்கிறான்? சம்சாரம். அதுல இருந்து அவன் என்ன ஆயிக்கிறான்? விடுதலை. சம்சாரம்ங்கிறது என்னது? கோபம், பொறாமை, விருப்பு, வெறுப்பு, பயம், இதெல்லாம் தான் சம்சாரம். அதிலிருந்து அவன் தன்னை விடுவித்துக் கொள்கிறான். அவன் தான் ஞான யோகி, இஸ் தி அல்டிமேட் யோகி, இறைவனுக்கு பிடித்த யோகி. நீங்க எங்க வேணா உட்கார்ந்துருக்கலாம், ஆனா இதுதான் இறைவன் இங்க வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த மனித சரீரத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறார். வேற எந்த சரீரத்தில் இதெல்லாம் நாட் பாசிபிள். ஞான யோகியா மாறுவது பூனை சரீரத்துல, நாய் சரீரத்துல, தாவர சரீரத்துல, எங்க தேவதா சரீரமே நாட் பாசிபிள். சாஸ்திரமே சொல்லும். யாராக இருந்தாலும் இந்த ஞானத்தை பெற்ற, அப்ப குரு முக்கேன ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்து அந்த பெற்ற ஞானத்தில் நிக்கிற ஸ்தித பிரக்ஞா. யார் சொல்ற வேர்டு? பகவத்கீதையில் பகவான் கொடுக்கிற வேர்டு ஸ்தித பிரக்ஞா. எஸ், ஹி இஸ் த ஞான யோகி. another name given by, ஏன்னா நம்ம எல்லாம் சொல்லலாம் ஜீவன் முக்தின்னு சொல்றோம், பட் அவர் கொடுக்கிற வேர்டு ஸ்தித பிரக்ஞா. ஸ்தித மீன்ஸ் ஸ்டாண்ட், ஸ்தா தாத்து. ஸ்தித பிர மீன்ஸ் பிரகுருஷேன, வெல், நழுவாமல். எதுல? ஞானம். ஸ்தித பிரக்ஞா, ஞானம்.
பிராண பிரகிருஷியனை நழுவாமல் இருப்பவன் ஸ்தித பிரக்ஞஸ்ய லட்சணம். யாரு அவன் தான் யாரு? இந்த ஞான யோகி. புரிஞ்சுங்களா? இப்ப யோகி, இப்ப நாங்க நேற்று போட்ட கேள்வியில இப்ப ஒரு கேள்வி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். யோகினா என்ன, யோகம்னா என்னன்னு தெரியணும், யோகினா என்னன்னு தெரியணும், வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகின்னு தெரியணும், விச் இஸ் த பெஸ்ட் யோகின்னு தெரியும், ஹூ இஸ் த பெஸ்ட் யோகின்னு தெரியணும். உலகத்துல ஏமாந்துடக்கூடாது. அஷ்டாங்க யோகிக்கு பின்னால போயிட்டு ஏமாந்துடக்கூடாது. அவங்க அந்த சக்தி அவங்க பெற்றிருக்கிறாங்கன்னா அவங்க மற்றவங்களுக்காக அதை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். சாஸ்திரம் என்ன சொல்லணும், பதஞ்சலி என்ன சொல்லுவாரு, உனக்கு ஒரு அந்த அஷ்டாங்க யோகத்துல ஒரு அவாந்தர பலன், ஒரு அமானுஷ சக்தி கிடைச்சதுன்னா செல்ஃபிஷா யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் அதர்ஸ் சேக் நீ யூஸ் பண்ணலாம். மற்றவங்களை மயக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அனதர் மற்றவங்களுடைய குட்னஸ் வெல்னஸ் ஆஃப் அதர்ஸ் நீ என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இந்த காலகட்டத்தில் அந்த சக்தி படைத்தவர்கள் அதை தவறாக யூஸ் பண்றதை நாம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். They form the organization. சும்மா கொஞ்சமா நஞ்சமா ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்றாங்க, கோடிக்கணக்கான பீப்புள் அங்க வந்து விழுகிறாங்க, கடைசியில் எல்லா ஃப்ராடுத்தனமும் உள்ள நடக்குது. ஏன் இதெல்லாம் எப்படி? அவங்களும் யோகின்னு சொல்லிக்கிறாங்களே, அப்புறம் என்னங்க இவ்வளவு ஃப்ராடுத்தனம்லாம் உள்ள நடக்குதே? நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அது எந்த யோகி அவருன்னு தெரிஞ்சுக்கணும். We can go behind ஞான யோகி, நாட் அஷ்டாங்க யோகி. புரிஞ்சுங்களா? நீங்க ஞான யோகிக்கு பின்னால போனீங்க அப்படின்னா குட். அஷ்டாங்க யோகிக்கு போய் ஏங்க நம்ம கையில வந்து இப்படி ஒண்ணுமே இல்லாம வெறும் கை காமிச்சிட்டு இப்படி கையை மூடி நான் இப்போ ஒரு லிங்கத்தை கொடுக்குறேன், அவாந்தர பலன் ஆஃப் இதுதான். அவர் நாடு கடவுள் இல்லைங்க. அவரு இப்படி கையை வெறுங்கை காமிச்சிட்டு இப்ப கையை மூடுறேன், ஒரு லிங்கம் வருது, ஒரு பூ வருது, ஒரு திருநீர் வருது, இந்தான்னு கொடுத்துட்டா நம்ம எப்படி பாக்குறோம் வர? ஓ கடவுள். நோ, இஸ் உபாசக, இஸ் என்ஜாயிங் தட் உபாசன பலன். தட்ஸ் ஆல். புரிஞ்சுக்குங்க, they are not God. நல்லா தெளிவா இருக்கணும். அப்போ அவங்க பின்னால போறதுனாலதான் ஜனங்க அவங்க என்ன, அப்ப ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவரு தான் கடவுள், அவங்க பின்னால போனா அவர் நம்மளை காப்பாத்திடுவாரு. அவர் எப்படி காப்பாத்துவாரு? இது வேணா கொடுப்பாரு, எப்படி அவரால் காப்பாற்ற முடியும்? பெர்மனன்ட் கம்பேனியன். அடுத்த கேள்வி, கம்பேனியன். வாட் இஸ் த நீட் ஆஃப் கம்பேனியன்? ஒரு மனிதனுக்கும் கம்பேனியன்கிறது ஏன் தேவை? இந்த வரப்போற காலத்துல பாத்தீங்கன்னா there is no need of companion வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கம்பேனியன் மீன்ஸ் இப்போ மனிதனா நம்ம பிறக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள் இப்போ வந்து ஒரு மனிதன் காட்டுல எந்த மனிதனும் இல்லாம பிறந்த குழந்தையிலிருந்து அந்த குழந்தை எங்க வளருது? காட்டிலேயே வளருதுன்னு வச்சுக்கோங்க. வெறும் அனிமல்ஸ், பிளான்ஸ், மரம், செடி கொடி, ஆறு, தண்ணி, இது மட்டும் பாக்குது. அது இன்னொரு குழந்தை ஒரு வீட்டுல வளருது, அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஒரு 15-20 பேரோட ஒரு குடும்பத்தோட அது வளருது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? திங்க் பண்ணி பாருங்க. ஒரு மனிதன் தன்னை மனிதனாக உணர்வதற்கு இன்னொரு மனிதன் அவசியம். ஒரு மனிதன் தன்னை மனிதனாக உணர்வதற்கு இன்னொரு மனிதன் அவசியம். இந்த லாவைய பிரேக் பண்ண ட்ரை பண்றோம். அப்புறம் பாருங்க, மனதுக்குள்ள எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ்ல எப்படி ஒரு மனிதன் தன்னை மனிதனாக, உதாரணம் சொன்னா எனக்கு புரியலன்னா அடுத்து உதாரணம் சொல்லிட்டு வர, அடுத்து போறேன். இப்போ ஒரு மனிதன் தன்னை மனிதனாக உணர்வதற்கு இன்னொரு மனிதன் அவசியம். நீங்க பாருங்க, அந்த ஒரு நீங்க வந்து ஒரு அனிமல் இருக்குன்னு வச்சுக்கல, ஒரு நாய்க்குட்டி வளர்த்துறீங்க, பூனைக்குட்டி வளர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால நேக்கடா நிக்கிறதுக்கு நீங்க வெக்கப்பட மாட்டீங்க. ஏன்? சிந்திச்சு பார்க்கணும், நின்று பாருங்க. யூ வில் நாட் எனி ஷேம் அட் ஆல். வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற பூனைக்குட்டி, நாய்க்குட்டி. ஆனா ஒரு 10 வயசு பையன் இருப்பான், நம்ம குழந்தையா தான் இருப்பான், அவனுக்கு முன்னால நிக்க முடியாது. ஏன்? அந்த நாய் நம்மள என்ன, நீ ஒரு மனிதன் அந்த நாய் நம்மளுக்கு உணர்த்துறது இல்ல. 10 வயசு பையன் நம்மளுக்கு உணர்த்துகிறான், யூ ஆர் அ ஹியூமன் பீயிங். கொஞ்சம் நல்லா ஆழமா சிந்திச்சிங்கன்னா புரியும். சோ மனதில் இருக்கிற எமோஷன்ஸ்க்கு, அந்த பண்புகளை வளர்த்தி கொள்வதற்கு நமக்கு யார் தேவை? பக்கத்தில் ஒரு மனிதன் தேவைங்க. அந்த காட்டுல வளர பையனுக்கும் இதுக்கு அவனுடைய பண்புகளை வளர்த்தி கொள்வதற்கு அங்க யாருமே, அங்க மனிதர்கள் இல்லைன்னா அவன் தன்னுடைய பண்புகளை வளர்த்தி கொள்ள முடியாது. என்ன பண்புகள்னு என்ன? ஒரு ஷேரிங், அன்பு, இந்த மாதிரி கோபம், இயலாமை,
எல்லா எமோஷன்ஸ் உள்ள வரும். நம்ம லிவிங் இன் திஸ் வேர்ல்ட், நமக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் வரும். அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த காட்டுல வளர குழந்தைக்கு பாருங்க, எமோஷன்ஸ்னே அது ஒரு கல்லு மாதிரி ஆயிருக்கு அந்த மனம். ஏன்னா அது எமோஷன்ஸ் எமோஷன் என்னன்னே அது வெளிப்படுத்த நிலையா இல்ல. மனம் எப்படி இருக்கும் பாருங்க, அந்த மனதோட குழந்தையோட மனம் எப்படி இருக்கும். இப்ப இந்த வீட்டுல வளர எத்தனை சண்டை போடும், எத்தனை சமாதானம் ஆகும், எத்தனை கத்துக்கும். அது போய் பேசக்கூடாது. அது அதே முதல்ல போய் பேசுற அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியுமா? அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. எப்படி பண்புகளை வளர்த்தி கொள்வதற்கு என்ன தேவை? ரிலேஷன்ஸ் ஆர் வெரி வெரி மச் நீடட். ஆல் ரிலேஷன்ஸ். நீங்க ஒரு குழந்தை காலையில் எந்திரிச்சு 10 பேர்த்த பாக்குற சூழ்நிலை கொடுத்தீங்கன்னா அது 10 பாடம் கத்துக்கும். காலையில் எந்திரிச்சு அப்பா அம்மா மூஞ்சி 2 பேர்த்த மட்டும்தான் பாக்குதுன்னா 2 பாடம் கத்துக்கும். யாழை எந்திரிச்சோன்னா சனி சுத்தி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. டெய்லி 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை 20 பேர்த்துக்கிட்டையும் 20 பாடம் கற்றுக்கொள்ளும். அத ஒரு மதர் கற்றுக் கொடுக்க, சிங்கிள் பேரண்ட் கற்றுக் கொடுக்க முடியவே முடியாது. அதான் லாஜிக். ஒரு குழந்தை காலையில் எழுந்துச்சோன்னா ஒரு 20 பேர்த்த பாக்குதுன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள. அல்ல ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூல்ல ஒரு 40 பேர்த்த கிளாஸ்ல பார்க்கும், மிஸ்ஸ பார்க்கும். ஊர்த்தி அது என்ன பத்தி அது என்ன பண்ணிக்கிட்டே வருது. இஸ் தட் the child is learning. A learning process is going on inside. ஒரு மனிதனை பார்க்கும் போதும் அது grow ஆயிட்டே வரும். மேக்சிமம் பீப்புளை பார்க்கும்போது மேக்சிமம் அது என்ன கத்துக்கிட்டு வருது. இஸ் லேர்னிங் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஏபிசிடி மட்டும் லேர்னிங் ப்ராசஸ் இல்ல, மேக்ஸ் மட்டும் லேர்னிங் இல்ல. மனிதனோட எப்படி பழகணும், உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தணும், எது சரியான வெளிப்பாடு, எது தப்பான வெளிப்பாடு, எப்படி பேசணும், எப்படி பழகணும், அந்த குழந்தை எப்பங்க கத்துக்கும்? நீங்க ஒரு அம்மா என்ன நினைக்கிறாங்க, நான் வளர்த்திடுவேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, அந்த 10 பேர் இருக்கிற குடும்பத்துக்குள்ள இருக்கிற குழந்தை கத்துக்கிற விஷயத்தை விட சிங்கிள் பேரண்ட் அல்லது டபுள் பேரண்ட் வச்சுக்க, அம்மா அப்பா 2 பேர் மட்டும் வளர்த்துற குழந்தை, இந்த குழந்தை கத்துக்கிறத 10 பேர் 20 பேர்த்துக்கு நடுவுல வளர்கிற குழந்தை கத்துக்கிற பாடத்தை கோடியன லட்சம் கொடுத்து நீங்க டியூஷன் கொண்டாந்து வச்சு உட்கார வச்சு வாத்தியார் வச்சு சொல்லி கொடுத்தாலும் அந்த பாடத்தை அந்த குழந்தையினால கத்துக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை விஷயங்கள் உள்ள தப்பா இருக்கலாங்க, சரியா இருக்கலாங்க. சில பேர் வெளியில விட்டு அந்த குழந்தை கெட்டு போய் நான் வீட்டிலேயே வச்சுக்கிறேன். ஐயோ வெளியில போகணும். களவும் கற்று மற, களவும் கற்று மற. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி சப்ஜெக்ட். அவர் என்ன சொல்றாரு புரியுதுங்களா? களவும் திருடுறதையும் கற்று மற. அப்போ நம்ம வெளி உலகத்தோட நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தை கொண்டு ஸ்கூல் விட்டோன்னா இந்த ஸ்கூல் சரியில்லை, சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி மோசமான ஒரு பசங்க மோசமானவங்களோட அது மூவ் பண்ணி அதை கத்து அது தப்புன்னு தெரிஞ்சு அதுல இருந்து வெளியில வரணும். அப்ப அந்த பையனை 20 அடலசன்ஸ் ஏஜ தாண்டிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பையனை ஒரு பயம் ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன தெரியுங்க ஆகுது, தப்பு எதுனே தெரியாம வளர்த்தி அடலசன்ஸ் ஏஜ் போகும்போது எது தப்புன்னே தெரியாத போய் மாட்டிக்குது. பேரண்டிங் ப்ராப்ளம். சோ எல்லா தப்பும் அது காமிக்கணும். உலகத்துல இவங்க மாதிரி இப்படி நடந்துக்குவாங்க, ஒரு விஷயமே இல்லாம நம்மளை திட்டுறாங்க. அந்த குழந்தை அதை டேக்கிள் பண்ண கத்துக்கணும். உடனே அவன் திட்டுறான் ஒதுக்கிடு. என்ன நீ உடனே என்ன சொல்றீங்க, அந்த ஒருத்தர் வந்து உன்னை தப்பே பண்ணல, உன்னை ஒருத்தர் வந்து திட்டுறாங்க, ஒரு டீச்சர் திட்டுறாங்க, அது டீச்சர் மோசம், அது ஸ்கூல் மோசம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் மோசம். அப்படி சொல்லாதீங்க. அந்த குழந்தை கத்துக்குது, நம்ம தப்பே பண்ணாம ஒருத்தர் நம்மள திட்டுறாங்கன்னா வாட் ஷுட் பி மை ஆட்டிடியூட். அந்த லேர்னிங் ப்ராசஸ் அங்க நடக்குது. என்னை தப்பே செய்யாம ஒருத்தர் தப்புங்கிறான் இல்லையா, நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணிட்டு அந்த குழந்தை வந்து கேட்குங்கள, நான் தப்பே பண்ணல, அவங்க என்னை தப்புங்கிறாங்க, நான் எப்படி அதை நான் வந்து டேக்கிள் பண்றது, எனக்கு அந்த ப்ரெஷர் டென்ஷன். அப்ப பேரண்டிங் என்ன இருக்கணும், அதை எப்படி டேக்கிள் பண்ணுன்னு பேரண்ட் குழந்தைகிட்ட உட்கார்ந்து பேசி அதை டேக்கிள் பண்ண சொல்லி தரணும். களவும் கற்று மற. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து அமையணும் குழந்தைக்கு. அப்பதாங்க அது கத்துக்கோ. நம்ம தப்பு பண்ணாம இப்படி பண்ண ஒருத்தர் சொன்னாங்கன்னா எப்படி, அதுக்கு மதர் ஷுட் வெல் எக்யூப்ட் வித் நாலேஜ். உடனே இந்த காலத்துல என்ன, உடனே அந்த ஸ்கூல் வேண்டாவா, அந்த கிளாஸ் வேண்டாவா, அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேராதவா,
இப்படித்தானே சொல்லித்தரோம். அது வேண்டாம், வா வேற இருக்குல்ல, எத்தனை ஸ்கூல் இருக்கு. எங்க போனாலும் அந்த குழந்தை ஜமாலிக்கு தெரியணும். அத அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க காப்பாத்துறன்னு நினைக்கிறீங்க, அந்த குழந்தைய கையாலாகத்தனத்துல கொண்டு விட்டுட்டு இருக்கீங்க. அவன் இண்டிவிஜுவலா நின்று ஃபேஸ் பண்ணணும், தைரியமான குழந்தையாக வளரணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா நீந்தணும்னா தண்ணிக்குள்ள குதிக்கணும். மேட்ல நின்றுகிட்டு யூ கேனாட் லேர்ன் ஸ்விம்மிங். இந்த பாட கத்துக்கணும்னா அந்த மாதிரி மோசமான சூழ்நிலை குழந்தை போய் விழுகணும். விழுந்து கூட சப்போர்ட்டுக்கு பேரண்ட் இருக்கணும். அனாமத்து விட்டுறக்கூடாது. போனையா வந்தையா, எனக்கு நான் பணம் சம்பாதிக்கணும், காலையில போனையா வந்தையா, டியூஷன் படிச்சியா, அது ஒரு கொண்டு விட்டையா, அந்த குழந்தை தன்னுடைய எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வாய்ப்பே டைமே கொடுக்கறது இல்லை. என்னங்கதான் பணம் பணம் பணம். அப்ப வேலைக்கு போறோம், சாயங்காலம் தான் வர வந்த சாப்பிட்டையா, தூங்குனியா, காலேஜ் ஸ்கூலுக்கு போனியா, அப்புறம் மத்தியானம் வந்து டியூஷன், சாயங்காலம் வந்து டியூஷன் போனியா. அந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு டைமே, ஒரு வேல்யூபிள் குவாலிட்டி குவான்டிட்டி டைமே கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. நான் கேட்கறேன், அந்த குழந்தை எங்க போய் எக்ஸ்பிரஸ் பண்ணும்? ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நான் தப்பே பண்ணல, ஒருத்தர் தப்புன்னு சொல்றாங்க, நான் இந்த பிரச்சனைக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யாரை போய் அது கேட்கும்? கேட்கறதுக்கு அம்மா இஸ் நாட் அவைலபிள், ஃபாதர் இஸ் நாட் அவைலபிள், தேர் வெரி பிஸி இன் ஏர்னிங் மணி. அப்ப என்ன ஆகுது? அந்த குழந்தை அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். மனம் என்ன ஆகும்? அந்த குழந்தை ஆக்சுவலா விஷாலமுங்க. அந்த குழந்தை, எந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா விஷால புத்தி அதுக்குள்ள இருக்கும். அந்த மனம் அப்படி சுருக்கிக்க ஆரம்பிக்கும். ஓ, கேட்டா ஒண்ணு கிடைக்காது, நம்ம டவுட் நம்மளோட வச்சுக்க வேண்டியதுதான். அப்புறம் என்ன ஆகுது தெரியுங்களா? ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது அது விடைகளை வேற எங்கேயோ தேட ஆரம்பிக்கும். தப்பு தப்பா சொல்லி கொடுக்கும் உலகம். அது விடைகள் மனதுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு அது கேட்கும், கேள்வி போய் கேட்கும். ஆனா கேட்கிற இடம் தப்பா இருக்கும், சரியாவும் இருக்கலாம், ப்ராபபிலிட்டி தானே. அது போய் கேட்கிற இடம் தப்பாவும் இருக்கலாம், சரியாவும் இருக்கலாங்க. தப்பான இடத்துல போய் சிக்கிச்சுன்னா என்ன ஆன்சர் தான் கிடைக்குது? அதுக்கு தப்பான பதில் தான் கிடைக்கும். ஆனா தாய் நம்ம தப்பு பண்ணிடுவோமா? சோ ப்ளீஸ் கிவ் குவாலிட்டி குவான்டிட்டி டைம் டு யுவர் கிட்ஸ். அதுல மனதில் வருகிற சந்தேகத்தை கொண்டு உடனே ஹாஸ்டல், அது அதை விட கொடுமை. இதாவது சாயங்காலம் ஒரு சாப்பிட்ற நேரமா 2 கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஹாஸ்டல் கொண்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒன்லி அது வந்து பிக்னிக் ஸ்பேஸ். நம்ம வீடே வந்து அதுக்கு பிக்னிக் மூடுக்கு தான் வருது. வந்தமா வீட்டில் போய் என்ஜாய் பண்ணமா, ஏன்னா எதையும் ஷேர் பண்ண தெரியாது, வாய்ப்புகள் கொடுக்க முடியாது. அது அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் எல்கேஜி அது மிஸ் பண்ணிடுது. ஸோ அது உலகத்தை பார்த்து தான் கத்துக்க வேணும், அம்மா அப்பாட்ட எதையும் கத்துக்க முடியாது. ஸோ திங்க். ஏன்னா இந்த ப்ராப்ளம் இன்னைக்கு சொசைட்டில அதிகமா இருக்கிறதுனால, ஈவன் தோ இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் அவர் சப்ஜெக்ட், ஏன்னா வேதாந்தம் வாழ்க்கையோடு இணைந்த கல்வி. இட் இஸ் நாட் என்ன சன்னியாசிகளும் வீட்டு விட்டு வெளியில போனவங்களும் கற்றுக்கொள்கிற கல்வி அல்ல. வேதாந்தம் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு கல்வி. இப்ப இந்த யோகிங்கிற விஷயங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். then only you will be a qualified person to get the kid. இந்த 3 யோகி யாரு? ஒருத்தர் குழந்தை கேக்குது, ஏமா இவங்க என்னமா கையில இப்படி காமிச்சு தராங்களேமா கடவுளா அப்படி அது கேட்கும். இப்படின்னு காமிச்சுன்னா லிங்கம் கொடுக்குறாங்கம்மா, ஒண்ணு வேண்டாம், ஒரு திண்ணீர் குடிச்சுட்டா போ. அந்த குழந்தை வந்து உங்களை கேட்கும், என்னென்ன எம்மா ஆமா அவரு இப்படி காமிக்கிறாரு, அவர் வச்சிருக்கிறாரு, தராரு, அவரு தான் கடவுளாமா, இனிமேல் அவரை கும்பிட்டா போதுமாமா, அவர் எல்லாமே கொடுத்துருவாராமா. You must well equipped with correct knowledge to answer to your kid. நாம் அந்த ஞானத்தை பெற்று அந்த குழந்தையை வளர்த்துற அளவுக்கு அறிவு நம்மகிட்ட இருந்தா தான் கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியும். அப்பதான் அந்த குழந்தைக்கு புரியும், இல்லப்பா இந்த மாதிரி 3 யோகி இருக்கு, இது வந்து அஷ்டாங்க யோகி. முதல்ல நமக்கே தெரியறது இல்ல, இது குழம்பு பேரண்ட்ஸோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அப்புறம் எப்படி நம்ம குழந்தைக்கு சொல்றது? சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாலேஜ். இந்த சொசைட்டில இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சாதான் அந்த குழந்தை அஷ்டாங்க யோகிக்கு பின்னால போய் நாளைக்கு ஃபியூச்சர்ல ஏமாறாது. நீங்க இந்த வயசுல சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அது அது என்ன நினைச்சுக்கிறது, கடவுளா நினைச்சுக்குது அவங்கள. அப்ப என்ன பண்ணுது, அவங்க பின்னாலே போகுதா? போய் அந்த பேரண்ட்ஸ் பாருங்க, ஒரு கோர்ட்ல போட்டு அது அந்த பொண்ணுங்க 2 பொண்ணுங்க 2 பேரும் போய் மொட்டையடிச்சு, பேரண்ட்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல, வாழ்நாள் வெளியில வர மாட்டேங்குதுங்க, போய் மாட்டிக்கிச்சுங்க. அதுதான் கரெக்ட்னு நினைச்சுக்குதுங்க. பேரண்ட்ஸ் புத்திர சோகத்துல படாத பாடு படுறாங்க. பார்த்தோம்ல சொசைட்டில போயிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த குழந்தை அவர் என்னவா பாக்குது, அந்த அஷ்டாங்க யோகிய கடவுளாக பாக்குது. இந்த தப்பு எதனால் நடந்தது? நாம இன்னைக்கு அவரை கை காமிக்கிறோம். பேரண்டிங்ல ப்ராப்ளம் இருக்கு. பேரண்ட் ஷுட் வெல் எக்யூப்ட் வித் நாலேஜ் டு டீச் த கிட். இது சின்னதுல அங்க போய் மாற்றக்கு முன்னாலே அந்த பேரண்ட் இது அஷ்டாங்க யோகத்தினுடைய பலன், இவருக்கு அந்த மாதிரி இருக்கவங்கள கடவுள் இல்லைன்னு சொல்லி கொடுத்திருந்தா அந்த 2 பொண்ணும் அங்க போய் மாட்டி வெளியில வராம அது கஷ்டப்படலின்னு அதுக்கு சொல்லுது. we don't know. ஆனா அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு கஷ்டம். ஏன் அந்த நிலைமை வந்தது? பேரண்ட்ஸ் are not well equipped with the சாஸ்திரம்.
ஏன்னா சாஸ்திரங்கிறது தேவையில்லை, வயசானா படிச்சுக்கலாம் போகுது. நான் லைஃப் என்ஜாய் ஜென்ரலா எங்கர் ஜெனரேஷன் சொல்லும்போது நான் என்ஜாய் பண்ற வரைக்கும் என்ஜாய் பண்ணிடுவேன், அப்புறம் நான் சாஸ்திரத்துக்கு வரேன். முட்டாள்தனம். தெரிய வேண்டிய வயசுல தெரிஞ்சுக்கணும். யோகம்னா என்ன, யோகினா என்ன, கம்பானியன் என்ன. இப்ப நம்ம என்ன வந்தோம், கம்பானி. வாட் இஸ் தி நீட் ஆஃப் கம்பானியன்? இப்போ சின்ன குழந்தை பிறக்குது, எல்லா ஃபர்ஸ்ட் எங்க தேடும், தன்னுடைய அம்மா அப்பா. அந்த ஏரியா தான் நான் இவ்வளவு நேரம் கவர் பண்ணேன். அது எதுக்கு? அது குழந்தைக்கு பிறக்கும் போது என்னென்ன சம்சார துக்கத்தோட அது பிறக்கும் தெரியுங்களா? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. அதெல்லாம் இறைவன் கொடுத்த என்ன சொல்றது, சொத்து இருக்குதோ பணம் இருக்குதோ என்னத்தோட தான் நம்ம பிறக்கிறோம். சம்சாரத்தோட பிறக்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அஜ்ஞானத்தினாலதான் பிறக்கிறோம். அஜ்ஞானத்தோட கான்சிக்வன்ஸ் சம்சாரம். சம்சாரம் என்ன? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ், ஃபீலிங் ஆஃப் என்னது, ஐ வாண்ட் டு பிகம் சம்திங் சம்திங் சம்திங், ஒரு லாங்கிங், ஃபீலிங் ஆஃப் பயம். இதோட தான் அந்த குழந்தை பிறக்கும். எந்த குழந்தை உலகத்தில் பிறந்தாலும் இந்த 4 தான் பிறக்கும். ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, அன்ஹாப்பினஸ், ஐ வாண்ட் டு பிகம் சம்திங், பயம். அது எங்க வேணா இருக்கலாம். இப்ப அதோட ஒரு குழந்தை பிறக்கும் போது அது அதுன்னு தப்பிக்கிறதுக்கு அது யாரையோ ஒருத்தர் போய் கைப்பிடிக்கும். அது ஃபர்ஸ்ட் யாரு? அம்மா. எனக்கு அம்மா போய் பிடிச்சா எனக்கு இந்த உள்ள இருக்கிற பயம் என்னன்னு தெரியாது அதுக்கு. அப்ப இந்த இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஃபர்ஸ்ட் அது யாரை போய் பிடிக்குது? அம்மா. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் அம்மா போய் அப்பா பிடிச்சிருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ நாம போய் அம்மா பிடிச்சோமே, அம்மாவே அப்பாவை நம்பி இருக்கிறாளா? அப்ப என்ன பண்ணும்? அப்பா. அப்புறம் ஒரு அடோலசன்ஸ் வரும்போது தெரியும் அப்பாட்டு இருக்கிற ப்ராப்ளம் தெரியும். அவரே என்ன ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ், ஃபீலிங் ஆஃப் பயத்தில் இருக்கிறாருன்னு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுரும். ஐயையோ அம்மா அப்பா சாப்பாடு போடுவாங்க, துணிமணி கொடுப்பாங்க, வளர்த்துவாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, அவ்வளவுதான். என்னோட ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டிக்கெல்லாம் இவங்கனால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அது தெரிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி தெரியலினாலும் அது அம்மா அப்பா விட்டு கொஞ்சம் விலகும். அதுக்கு இதுக்கு இதுதான்ங்கிறது அதுக்கு தெரியும். இப்ப நான் ரீசன் சொல்லிட்டு வரேன், பட் இந்த கிட்டுக்கு அதெல்லாம் தெரியாது. மொத்தமா அம்மா அப்பா விட்டு விலக ஆரம்பிக்கும் அடலசன்ஸ்ல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எனக்கு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் அப்ப ஃப்ரெண்ட்ஸை போய் பிடிக்கும். காலேஜ் லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா நண்பேண்டான்ட்டா முடிஞ்சுதப்பா, அம்மாவாது அப்பாவாது நண்பேண்டா முடிஞ்சுது விட்டுறாங்களா பசங்க. ஏன்? உள்ள இருக்கிற அந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, இதுதான் காஸ், ரீசன். ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, அன்ஹாப்பினஸ், என்னது ஐ வாண்ட் டு பிகம் சம்திங், பயம். இது போய் எங்க போய் பிடிக்க வைக்குது அவங்கள? ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி, பாய்ஸ் இருந்தாலும் சரி. அப்புறம் அது ஒன்னும் ஒத்து வராதுங்கிறது ஒரு 2-3 வருஷம் தெரிஞ்சு அவனுக்கு சுயநலத்துக்காக நம்ம சுத்திட்டு இருக்கிறாங்கிறது ஃபர்ஸ்ட் புரியாது. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு புரியும். ஏன்னா ஒருத்தருக்கு உண்மையான ஃப்ரெண்டு வாழ்க்கையில 1-2 கிடைக்கிறதே கஷ்டங்கிறார் பகவான். ஆனா அவனுக்கு 100 பேர் பானுங்க, 100 பேர்ல கேனாட் பீ ரியல் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சார் இந்த சனி எல்லாம் விடு, நான் எனக்கு கொண்டாட்டி ஃபீலிங் ஆஃப், அவன் என்ன கல்யாணம் ஆகும்போது என்ன நினைக்கிறான், கணவன் நினைக்கிறான், பையன் அந்த பையன் நினைக்கிறான் ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, இதுக்கெல்லாம் இவ சோர்ஸ். அவன் என்ன நினைக்கிறா? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ்க்கு இவன் தான் போய் பிடிக்கிற ஒருத்துக்கு ஒருத்தர். இது தத்தளிப்பு, இது தத்தளிப்பு, 2 தத்தளிப்பு. என்ன நினைச்சுக்குது? இது நம்மளை காப்பாத்துன்னு, பையன் புள்ள காப்பாத்துவான்னு நினைக்க, புள்ள பையன் காப்பாத்துவான்னு நினைக்க, 2 இணையுதா? ஒரு வருஷம் ஒன்னும் தெரியாது. அதுக்கப்புறம் முதல்ல தெரிய ஆரம்பிக்கும் என்னுடைய ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டிக்கு, இந்த அன்ஹாப்பினஸ்க்கு ஈவன் இஸ் நாட் குவாலிஃபைடு. அது பொண்ணுக்கு என்ன தெரியும்? என்னோட ஃபீலிங் ஆஃப் இவனே கஷ்டப்பட்டு இருக்கா, இவனை போய் நாம தொங்குனா அதான் சொல்லுவார் சுவாமி சொல்லுவார். அதனால ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருக்குதா ஒரு இத்தினுண்டு கட்டை, கணவன் போயிட்டு இருக்கிறான், அந்த மனைவிங்கிற பொண்ணு போய் அந்த கட்டை பிடிக்குது, இது இன்னொரு கட்டை, அது போய் என்ன பிடிக்குதா? அந்த கட்டை போய் பிடிக்குதான், என்னை காப்பாத்து. ஏன்னா என்ன ப்ராப்ளம்? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, அன்ஹாப்பினஸ், சம்சார துக்கம். அந்த சம்சார துக்கத்துக்கு போய் அந்த கட்டை எடுத்து, நானே அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன், எங்க போறேன் எது போறேன்னு எனக்கு தெரியலையே, நீ வேற ஒட்டிக்கிட்டு என்னையும் சேர்த்து இருக்கு. நானா ஒருத்தனா போகும்போது போயிட்டாது இருப்பேன், நீ சேர்ந்து எண்ணெய் பிடிக்கும் போது எனக்கு ஓட்ட கூட இல்லாம என்ன ஆகுது, நான் முழுக ஆரம்பிக்கிறேங்கிற பயம் வருமா கணவனுக்கும் மனைவிக்கும். அழகா சொல்லுவாரு. இப்ப கணவன் அடிச்சு ஆட்டுல அடிச்சு போயிட்டு இருக்கானுங்க, அப்போ மனைவி பிடிக்கிறா. அப்ப கணவனுக்கு எப்படி ஃபீல்? மனைவி வச்சு மாத்தி வச்சுக்கலாம். இப்ப மனைவி ஓடிட்டு இருக்கிறா, கணவன் பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப பிடிக்கும் போது என்ன தோணுமா, நானா ஒருத்தனா போனா கூட அப்படியே ஆத்தினோட ஓட்டத்துல எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறேன், நீ முடிச்சுட்ட, அந்த ஓட்டமே எனக்கு நின்று போச்சு, நான் எனக்கு ரொம்ப மூழ்கிற மாதிரி இருக்குதேன்னு ஒரு ஃபீலிங் வருமா ஆஃப்டர் மேரேஜ். அது ஆஃப்டர் ஒரு 2-3-5 இயர்ஸ்க்குள்ள அதெல்லாம் நம்ம புரிஞ்சு போயிடும். அப்ப என்ன, அப்ப எங்க நிக்கிறோம்? அட் தி ஏஜ் ஆஃப் 40. நாய் படாத பாடு 40 நாய் மனம். ஏன் சொன்னாங்க தெரியுங்களா? அந்த 40 தான் தெளிவாகும் என்னன்னு, நமக்கு உலகத்தில் பெர்மனண்டான கம்பானியன் யாரும் இல்லை. அப்போ அந்த பிளாங்க்னஸ் மனதுக்குள்ள வரும், ஒரு வெறுமை.
ஏமாற்றம், தனித்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்குண்டான மருந்து தான் பக்தி. இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து என்ன எஜுகேட் பண்ணீங்கணும், உனக்கு என்ன வேணாலும் அம்மா கேளு, அப்படி வளர்த்தக்கூடாது. அம்மா உனக்கு எல்லாமே ஒரு ஸ்டெப் இவரு, ஐ எம் நாட் த பெர்மனன்ட் கம்பெனியன் ஃபார் யூ மை கிட், பகவான் இஸ் த பெர்மனன்ட் கம்பெனி. அது புரியுதோ இல்லையாங்க? அதுக்கு போய் சொன்னா எனக்கு புரியுதோ இல்லையா மேட்ரு இல்லைங்க, சொல்லுங்க. அந்த பதிவு உள்ள போகும்ல, அது ஒரு நாளைக்கு அந்த குழந்தைக்கு உதவி செய்ய. என்ன சொல்லணும், ஏய் உனக்கு நான் சாப்பாடு போடலாம், துணிமணி வாங்கி தரலாம், இவ்வளவுதான். உன்னுடைய மனசு இருக்கிற பயம், இந்த மாதிரி உணர்வுக்கு என்னால ஒண்ணும் பண்ண, ஏன்னா நானே அதுல தான் ஓடிட்டு இருக்கிறேன், ஆத்துல அடிச்சுட்டு நானும் போயிட்டு இருக்கிறேன், உன்னையும் அப்படியே கூட்டிட்டு போறேன், அவ்வளவுதான். தவிர ஐ cannot give you feeling of இந்த ப்ராப்ளத்துக்கு ஐ cannot give the solution. அப்ப என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தணும், அதெல்லாம் சொல்லலினாலும் என்ன சொல்லணும், ஐ cannot be the permanent companion for you my dear kid. யாரு? பகவான் இஸ் த பெர்மனன்ட் கம்பேனியன் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி வளர்த்தும் போது அது போய் டப்புன்னு பகவான காலை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்குங்க, யாரும் உதவிக்கு வேண்டாம், அது ஜம்முன்னு வளர்ந்துடும். ஆனா இப்ப என்ன சொல்லி கொடுக்குறோம், அம்மா என்ன சொல்லி கொடுக்குறா, நான் தான் நல்லவ, அப்பா மோசம். என்ன கொடுமையான பேரண்டிங் இதுக்கு பேரு. அப்பா சொல்லி கொடுக்குறாரு என்னன்னு, நான் தான் குட்டு, அம்மா பேடு. என்ன வளர்த்திட்டு இருக்கிறாங்க, என்ன ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ அந்த குழந்தைக்குள்ள போயிட்டு இருக்கு தெரியுங்களா? பட் வெளியில தெரியாது, உள்ள அதுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கும். அது போய் பிடிக்கிற காலத்திலே நம்ம என்ன சொல்றோம், கடவுள்னு சொல்லி கொடுக்கறது இல்ல, நீ அவங்க போய் பிடிக்காத, அத்தை மோசம், மாமா மோசம், தாய் சொல்லி கொடுக்குறா, தாத்தா மோசம், பாட்டி மோசம். நமக்கு மாமனார் மாமியார் 1000 உறவு இருக்கலாம், ஆனா அந்த குழந்தை எப்படி வளர்த்துறோம், அவங்க மோசம். ஏன்னா இவங்களுக்கு என்ன நினைப்புனா, இதெல்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளை உஷாரா வளர்த்துறாங்களாம். மண்டூகம். அந்த குழந்தை தாத்தாவை பார்த்து முடிவு பண்ணி வளரணும், அந்த குழந்தை அப்பாவை பார்த்து அது முடிவு பண்ணணும், அவங்க நல்லவங்களா கொட்ட, அதுக்கு என்ன தோணுது அது வளர்ந்துட்டு போகட்டும். Who are you to pollute that kid? அப்ப என்ன ஆகும், அந்த குழந்தை சைக்கலாஜிக்கல், எல்லா சைக்கலாஜி விஷயம் அந்த குழந்தைக்குள்ள வந்துடும். யாரை நம்புறது, ஏன்னா அம்மா சொல்லிட்டாலே, ஆனா அம்மா தான் கொஞ்சம் வயசுக்கு, அது அம்மா தான் கடவுள் மாதிரி இருக்கிறதுக்கு, ஏன்னா எல்லா ஃபீலிங்க அது எதை நம்பிட்டு இருக்குது, அம்மா தான் நம்பிட்டு இருக்குது. ஸோ அம்மா சொல்றதெல்லாம் வேத வாக்கியமா அது பதிஞ்சிடும். அப்ப என்ன ஆகுது, அத்தை மோசம், தாத்தா மோசம், பாட்டி மோசம், இப்படி அதாவது எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்றது இல்ல. இறைவன் இஸ் என்ன சொல்றது, பெர்மனன்ட் கம்பெனியன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல, அத சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயத்த சொல்லி கொடுக்கறது இல்ல, சொல்லி கொடுக்க கூடாத விஷயத்த உட்கார்ந்து ரூம் போட்டு பக்கத்துல கட்டில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டும் போது சொல்றது. அப்பதான் அது அப்படி நல்லா போகுமா. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், யாரு என்ன சொல்லி கொடுத்துட்டு சாப்பாடு ஊட்டும் போது, அதெல்லாம் தப்புங்க. ஊட்டும் போது எதையும் சொல்லக்கூடாது, மாதிரி விஷயங்களும் சாஸ்திரம் சொல்லும். ஊட்டும் போது என்ன சொல்லி கொடுக்கறதே, அங்க அவர் வேற இன்னைக்கு கால் இப்படி பண்ணிட்டாங்க, நான் இப்படி கஷ்டப்படுறேன், அவங்க நாள் இப்படி கஷ்டப்படுறேன், இவங்க நாள் இப்படி கஷ்டப்படுறேன், அப்படியா இப்படியா இப்படியா அப்படிங்கும் போது அது அப்படியே என்ன ஆயிரும். அப்ப என்ன ஆகும், யாரையும் நம்பாத ஒரு குழந்தையை வளர்த்திடுவீங்க. நீங்க ஒருத்தரை நம்பாது நீங்க சொல்லி கொடுக்கும்போது அதுக்குள்ள என்ன ஆயிரும், யாரையும் இந்த உலகத்துல நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிய உள்ள நல்லா சோராட்ட மண்டைக்குள்ள துணிச்சிருவீங்க. அப்புறம் பாருங்க, ஒரு நாள் குரு வந்து தட்டுவாரு, நம்பாது. புருஷன் வந்து தட்டுவான் வாழ்க்கையில, புருஷனையும் நம்பாது, அது யாரையுமே நம்பாது. ஏன் மாதிரி சொல்லி கொடுத்துட்டீங்களே, அவங்க தப்பு இவங்க தப்பு எல்லாருமே தப்பு, நான் மட்டும்தான் கரெக்ட், என்னை மட்டும் நம்புன்னு சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் நீங்களும் ஒரு காலகட்டத்தில் அது மனசுல இருந்து வெளில வந்துருவீங்க. அடலசன்ஸ்ல அது அம்மாவையும் தள்ளி விட்டுரும். அம்மா cannot be pampered. அப்ப என்ன நடக்கு, அந்த குழந்தைக்குள்ள சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் டு த கோர், the kids are suffering. முடியாத பட்சத்துல என்ன பண்றானுங்க, மெத்த மேல இருந்து குதிக்கிறானுங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். இதுக்கெல்லாம் காரணம் பேரண்டிங். அந்த பையன் அங்கிருந்து குதிக்கிறானா, அவன் அந்த கூட பழந்த பையன், கூட படிச்ச பையன் டென்ஷன் பண்ணி இவன் குதிச்சுட்டா நாம சொல்றோம். பேரண்டிங் இஸ் த ப்ராப்ளம். அந்த பையனை டேக்கிள் பண்றதுக்கு நம்ம இங்க என்ன கொடுக்கல, வாய்ப்பு கொடுத்து அது இங்கே நீந்தி பழக கற்றுக் கொடுக்காததுனால அங்க போய் நின்று தண்ணியில போன விழுந்தோன்னு அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. ஏன்னா அந்த நீந்த கத்துக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலையே, போய் தண்ணிக்குள்ள குச்சி என்ன ஆகுது, செத்து போகும். அந்த பிரச்சனைகள் அங்க ஃபேஸ் பண்ண அந்த குழந்தைக்குனால தெரியல. சின்னதுல இருந்து சொல்லி கொடுத்துருந்தா அவனை டேக்கிள் பண்ண தெரிஞ்சிருக்குமா, அந்த பையனால போய் இந்த பையன் விழுவானா, என்ன மேல இருந்து மெத்த மேல இருந்து, இல்ல அவன் சொன்னா நீ போய் மருந்து எடுத்து குடிப்பானா என்ன, ஒரு வார்த்தை ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் வந்து பேட் வேர்டு யூஸ் பண்ணா நம்ம எப்படி அதை டேக்கிள் பண்ணணும், அது நம்ம ஹர்ட் ஆகாம இதெல்லாம் எப்ப சொல்லி கொடுக்கணும், பேரண்டிங்ல இருக்கணும். குரு தான் இப்ப இல்லாம போச்சு. குருகுல கல்வியா இருந்தா அவரு, நீங்க பாருங்க அந்த காலத்துல இந்த குருகுல கல்விங்கிறதுல எல்லாமே குரு டேக் கேர் பண்ணிட்டாரு.
இன்னைக்கு பாருங்க எல்லாம் குருவித்தலை மேல பணங்காய் வச்ச மாதிரி பேரண்டிங் தலை இதெல்லாம் வந்து இறங்கிருச்சு. பேரண்டிங்னால முடியல. அந்த காலத்துல எப்படி இருந்தது? சாப்பாடு போட்டு துணிமணி வச்ச போது அம்மா அப்பா குருட்டு கொண்டு விட்டுட்டு அவர் டேக் கேர் பண்ணிடுவார். அத்தனை வேத்தியும் வந்து இவங்க என்னதான் பண்ணுவாங்க? சாப்பாடு துணிமணி. அவ பேரண்டிங் 10-20 குழந்தைகளை ஈஸியா வளர்த்திட்டாங்க. பிகாஸ் ஆஃப் குருகுலா லைஃப். அந்த குருகுலம் அளிக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு பேரண்ட்ஸ் குழந்தை வளர்த்துறது கஷ்டம். இப்ப புரிஞ்சுங்களா? இப்ப நம்ம எங்க வந்து கமிங் டு தி சப்ஜெக்ட், இன்னைக்கு நம்ம பார்த்து வாட் இஸ் யோகி. பக்தி யோகி, அஷ்டாங்க யோகி, ஞான யோகி, which is the best yogi. அடுத்தது what is the need of companion. அப்போ யாரு is a permanent companion? பகவான். இந்த ஜென்மத்துல மட்டும் ஈஸ கம்பெனி இல்லைங்க, போன ஜென்மத்திலே அவரு தான். இன்னொரு ஜென்மம் எடுக்க போனீங்க, போன ஜென்மத்துல யாரு அம்மாவா இருந்திருப்பாங்க? புலியம்மா, புலியப்பா. புலிய பிறந்திருந்தீங்கன்னா, சிங்கம்மா பிறந்திருந்தீங்கன்னா யாரு உங்களுக்கு கம்பெனி இருந்திருப்பா? சிங்கம்மா, சிங்கப்பா. ஏங்க அவங்கள இப்ப கம்பெனியில இருக்காங்க உங்களோட. சோ போன ஜென்மத்தில் வந்தவங்க. சோ தொடர்ந்து வரக்கூடிய ஒரே பெர்மனன்ட் கம்பெனியன் பகவான். அதனால பக்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Bhakti means the communication with Bhagavan. Expression means you must have communication. So that communication with Bhagavan is important. இருக்கிறனாலதான் இத்தனை கோயில்கள், இத்தனை வழிபாடுகள். 300 வருஷத்துல இருக்கிற அத்தனை நாட்கள் நமக்கு என்னதான்? விழா நாட்கள் தான். நேத்து வைகுண்ட ஏகாதசி போச்சா, இன்னைக்கு பிரதோஷம் வந்துதா, நாளைக்கு பொங்கல் வரப்போதா, திருவாதிரை வரப்போதா, அப்படி போகி வரப்போதா. ஏன் இப்படி? அதுதான் பக்தியை வளர்க்கக்கூடிய இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பெர்மனன்ட் கம்பெனியோட கொண்டு நம்மளை இணைக்கிறதுக்கு தான் இத்தனை வழிபாடுகள், அர்த்தமற்றதல்ல. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.